வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல அருமையான சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம வெறுமனே தாளித்து கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் மசாலா சேர்த்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சுண்டல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா கடலை நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வரும். இப்படி வேக வச்சு செய்யும் போது தான் சுண்டல் சாப்பிட்றப்ப நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் வச்சுக்கோங்க. கடலையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ இந்த தண்ணிலாம் நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்குவோம். கடலை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சுண்டல் செய்யறதுக்கு நம்ம ஒரு பவுட்ரு ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஒத்தாப்பில் வறுப்பட்டு வரணும். எல்லாம் நிறம் மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டு வரணும். நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு பவுட்ரு இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம சுண்டல் தாளிச்சிடுவோம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். சுண்டல் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுண்டல். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா காரம்லாம் இருக்காது, சுண்டலுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். சுண்டல் நல்லா கலர்ஃபுல்லாக இது போல் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கல்லையே இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடியும் சேர்த்துக்குவோம். மசாலா பொடி பார்த்திங்கன்னா இந்த நான் எடுத்திருக்க அளவுக்கு கரெக்டான அளவு எல்லா பொடியுமே சேர்த்துக்கிறேன். 200 கிராம் சுண்டலுக்கு நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். காரமும் இருக்காது, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா பொடியும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருவோம். மசாலா நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா இது போல் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கணும். இதிலே நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்து தாளிக்கலாம், அது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா சுண்டல் பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக கமகமன் வாசனையோட அருமையாக ரெடி ஆகிட்டுங்க. இதே போல் நிறைய சுண்டல் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சுண்டல் ரெசிபியும் நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.